ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு படத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்டிஆர் 49. ஸோ எஸ்டிஆரும் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதுவுமே வந்து ப்ரொடியூசர் தானு அவர்களுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 2 பேரும் சேர போகிறாங்க. அந்த நாள் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டீசர் அந்த படத்தோட தலைப்பு வந்து வந்துடும் அப்படின்றதே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து அதோட ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து அந்த மேக்கிங் வீடியோ, அந்த படத்தோட போஸ்டர் மேக்கிங் வீடியோலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நெல்சன் அவர்களுமே வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நெல்சன், வெற்றிமாறன், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் இவங்கெல்லாம் இருக்க வீடியோஸுமே வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அப்போயே வந்து தானு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து வரப்போகுது அப்படின்னு. பட் அந்த கரூரில் நடந்த பிரச்சனைகள், அந்த துயர சம்பவம் காரணமாக வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வந்து இன்றைக்கி 8-9 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வெற்றிமாறன், நெல்சன், சிம்பு இவங்க 3 பேருமே சேர்ந்து ஷூட்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அதோட டீசர் மட்டும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி சொன்னது போஸ்ட்போண்ட் ஆகி வந்து அது ரிலீஸ் டேட்டையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரோட காம்பினேஷனுக்காக தான் வந்து ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வட சென்னையே வந்து சிம்பு அவர் தான் பண்ண வேண்டியது, அது சில காரணங்களால் வந்து அது தனுஷ் அவர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து தனுஷும் சிம்பு வந்து சேர்ந்து அதில் நடிக்க வேண்டிய அப்படின்னு சொன்னாங்க. சிம்புவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் வட சென்னையில் வந்து நான் தான் நடிக்க வேண்டியதுன்னு. வெற்றிமாறனுமே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க அது வந்து சிம்பு அவருக்கான ஒரு கதை, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கதை வந்து தனுஷுக்காகவும் மாறுச்சு அப்படின்னாங்க. இன்னொன்று என்னன்னா வந்து அந்த அமீர் அவர்கள் அந்த நடித்த கேரக்டரில் வந்து நாங்கள் சிம்பு அவர்களை வந்து பண்ண வைக்கலான்ட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வெற்றிமாறனும் சிம்புவும் நிறைய இடத்துல வந்து சேர்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சில காரணங்களால் அது வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷனே வந்து அதோட எல்லாமே ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி தானு அவர்கள் வந்து நிறைய பேட்டிலையுமே சொன்னாங்க. இப்போ அந்த படத்தோட டைட்டிலுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லலான்னு. பட் அதுக்கு முன்னாடி வந்து வெற்றிமாறன் பற்றி அவர்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தெரியும் எவ்வளோ பெரிய டேரக்டர், நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருக்காருன்னு. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் எடுத்தோம்னா அதில் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அந்த டாப் 5ல் வந்து இருப்பார். நார்த்து, அதாவது சவுத் சைடில், நம்ம சவுத் இந்தியாவில் வந்து தெலுங்கு சைடில் வந்து ராம் சரணாக இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆர் இருக்கட்டும், அந்த மாதிரி அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், யாரை கேட்டாலுமே வந்து நீங்கள் யார் கூட வந்து தமிழில் படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து இன்னுமே வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. ஈவன் அவர் போய் நார்த் இந்தியாவில் கலந்துக்கிற இன்டர்வியூஸ்லாம் வந்து இவர் சொல்கிறத பார்க்குறதுக்காகவே வந்து அங்கே நிறைய பேர் வராங்க. இவர் சொல்கிற நியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் வந்து அவ்வளோ பேர் அங்கே வந்து இருக்காங்க. ஏன்னா இவர்கிட்ட வந்து அந்த கண்டென்ட்டும் சரி, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயமும் சரி, அவரோட பொலிட்டிக்கல் அப்ரோச்சும் சரி, அவர் படங்களில் பண்ணுற பொலிட்டிக்கல் அப்ரோச்சும் சரி, அவரோட அந்த படமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகும். எல்லாமே வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு பாதையை வச்சு போயிட்டுருக்காரு. அவர் படம் பார்த்தா இந்த படம் வந்து இந்த மாதிரி இவர் படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாத மாதிரி வெற்றிமாறன் அவருக்கே தனியாக வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்காரு. அவரோட ஃபேன்ஸுமே வந்து ஒரு நாளும் அதிகமாகிட்டே இருக்காங்க. அவரோட ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்புமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுக்கு விடுதலை 1 இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள வட சென்னை, ஆடுகளம், அந்த மாதிரி படங்களே வந்து எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றது தெரியும். விசாரணை ஒரு படம் போதும் இன்னொரு 100 வருஷத்துக்கு கூட நின்று பேசும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான் வந்து வெற்றிமாறன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டேரக்டரும், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதாவது எஸ்டிஆரே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை சொன்னாவே போதும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இப்போ வந்து படத்துக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கான சில விஷயங்கள்லாம் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு நான் 10 வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்க வந்தால் அந்த மொதல் ஷோக்கு வந்து இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ கும்பலை விட்டுட்டு போனனோ அந்த கும்பலில் ஒரு ஆள் கூட குறைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னோடய ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த நாளுக்கு வந்து எனக்கு அவ்வளோ கும்பல் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நான் உருவாக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் இதை சொல்லியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னுமே வந்து அப்படி தான் இருக்குது. அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து குறையவே மாட்டுறாங்க. இன்னுமே அவரோட ஃபேன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ நடக்கிற பிக் பாஸில் கூட வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து எனக்கு வந்து சிம்புவை பிடிக்கும் அப்படின்றாரு. ஈவன் விஜய் சேதுபதி கூட சொல்கிறாரு நானே ஒரு ஆக்டர், பட் ஆனால் என்னோட பையன் என்ன சொல்கிறான்னா சிம்பு எஸ்டிஆரை தான் பிடிக்கும் அப்படின்றான் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளவங்க வரையுமே வந்து எஸ்டிஆருக்கு ஒரு கிரேஸாக இருக்காங்க. அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு ப்ரோக்ராம் போனாலுமே வந்து அவர் என்ட்ரி ஆனால் வந்து அந்த ஒரு மாஸே வந்து வேறு லெவலில் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி எஸ்டிஆர் அவங்களோட அடுத்தடுத்த படங்களோட லைனப்புமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. கமலஹாசன் அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் 50 வந்து கமலஹாசன் எஸ்டிஆர் 50 வந்து சிம்பு அவர்களே வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றதே சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்மதன், வல்லவன்லாம் பார்த்துருப்போம். அதாவது இந்த 23 வயசுலேயே வந்து பெரிய அளவில் ரெக்கார்டு கொடுத்த ஒரு படம் டைரக்ஷனில். ஸோ அவர் மறுபடியும் வந்து அவரோட படத்தை வந்து அவரே இயக்க போகிறாரு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட அடுத்தடுத்த லைனப்புமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்காக நிறைய அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த உடம்புலாம்
வந்து இழைச்சிருந்தார். ஸோ இன்னும் ஒரு 3-4 படத்தில் வந்து மறுபடியும் சிம்பு வந்து அவர் விட்ட இடத்த எல்லாத்தையுமே பிடிச்சிடுவார். இனிமேல் வந்து சிம்புக்கு வந்து அந்த ஒரு இறக்கமே இல்லை, இனிமேல் ஏற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க அவரோட லைனப்பை பார்த்து. அதுவும் சிம்பு அவர்கள் வந்து எஸ்டிஆர் அவர்களோட சேர்ந்தவுடனே அந்த ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வட சென்னையிலே வந்து தனுஷும் சிம்புவும் வந்து சேர்ந்து நடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக இதுவுமே வந்து வட சென்னையில் உள்ள கதை தான். அப்போ வந்து வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த லோகேஷில் இந்த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது கண்டிப்பாக சிம்புவும் தனுஷும் வந்து 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க ஒரு படத்தில். அது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்புக்கு இடையில தான் வந்து இந்த 2 பேரோட படம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது கரெக்டான டைமும் கூட. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து வாடிவாசல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவுமே வந்து தானு ப்ரொடக்ஷன் தான், சூர்யா அவர்கள் நடிக்கிறது இருந்தது. பட் நிறைய டெக்னிக்கல் விஷயத்தினால வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. பட் அது இப்போ இல்லை, பட் அது கண்டிப்பாக தள்ளி போகுது அப்படின்னாங்க. அதுவுமே வட சென்னையுமே வந்து 2026 வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த வருஷம் வந்து இந்த தனுஷுமே வந்து சொல்லிட்டாரு 2026 வந்து வட சென்னை ஆரம்பிக்க போகிறோன்னு. ஸோ அப்போ இந்த படத்தை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு 2026 வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு 2026 வந்து வட சென்னை ஆரம்பித்து தனுஷ் அவர்களோட பண்ணிவிட்டு வட சென்னை 2 அன்போட எழுச்சியை பண்ணிவிட்டு மேபி இவங்க 2 பேரும் சிம்பு கூட வந்து அந்த இடத்துல வரலாம் அப்படின்றதுமே வந்து இப்போயே சில பேர் வந்து அந்த யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிம்பு தனுஷும் சேர்ந்து கூட வந்து அந்த படத்தில் வரலாம், இல்லை அவங்களுக்கே தனி படம் கூட ஒன்று உருவாகலாம் ஃப்யூச்சரில், அதுவே வந்து வெற்றிமாறன் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பரபரப்புக்குனால தான் வந்து டைட்டில் டீசருமே வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தோட பேர் வந்து வந்துருச்சு. இந்த படத்தை வந்து அரசன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து தனுஷ் அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வட சென்னைக்குள்ளே பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் வட சென்னை அந்த ஒரு ரூட்லேயே வந்து வட சென்னை யூனிவர்ஸ்குள்ளே வருதா இல்லையா அப்படின்றது வந்து வந்தவொடனே தான் தெரியும். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியே தானும் வந்து அசுரன் அப்படின்னு சொல்லி வச்சார், இதில் வந்து அரசன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ படத்தோட அடுத்த அப்டேட் வந்தப்போ தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து மக்களை என்ஜாய் பண்ண வைக்கிது, எந்த அளவுக்கு வந்து மக்களை எதிர்பார்க்க வைக்கிதுன்றது வந்து நம்ம போக தான் தெரியும். பட் இருந்தாலுமே வந்து STR 49 வெற்றிமாறன் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நன்றி.